السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் அருளால் இறைவனுடைய அருள் வளம் இறங்கக்கூடிய ரமலான் மாதத்தில் 1000 மாதங்களை விட சிறந்த இரவான லைலத்துல் கத்ர் இரவினுடைய நன்மையை எதிர்பார்த்தவர்களாக நம்மாலான இயன்ற வணக்க வழிபாடுகளை செய்துவிட்டு இறைவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திலே இங்கே குழுமி இருக்கிறோம். இங்கே குழுமி இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் இறுதி வரை உண்டாவதாக என்று பிரார்த்தனை செய்து, அறிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை சட்டங்கள் என்கிற இந்த தலைப்பின் கீழ் நேற்றைய தினம் இறைவனுடைய ஆலயமாக இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களில் நாம் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும், பள்ளிவாசல்களுடைய புனிதங்களை கெடுக்கக்கூடிய விதமாக நாம் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள கூடாது, அது குறித்து இறைவன் சொல்லக்கூடிய இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான சட்டதிட்டங்களை நேற்றைய தினம் அறிந்தோம். இன்றைய தினம் இந்த தலைப்பினுடைய இறுதி நாளாக இருக்கின்ற காரணத்தினால் நம்முடைய உலக வாழ்க்கையில நாம் இன்றைக்கு எதுல ரொம்ப அதிகமாக நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறோமோ அது போன்ற விஷயங்களில் இஸ்லாம் சொல்லக்கூடிய சில அடிப்படையான தகவல்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். பொதுவாக இன்றைக்கு உலகத்தில் மனிதர்கள் எதுல நிறைய நேரத்தை செலவழிப்பார்கள்? எந்த சமூக மக்களை எடுத்துக்கொண்டாலும் அவங்க சிறு பிராயத்தில் இருக்கும்போது கல்வியை படிப்பதற்கு நேரத்தை ஒதுக்குவாங்க. அவங்க கொஞ்சம் இளைஞர்களாக மாறி விடுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு பிறகு அவர்களுக்கு இந்த உலகத்தின் மீது ஒரு மோகம் வந்து விடுகிறது. நாம் இந்த உலகத்துல ஒரு பெரிய ஆளாக மாறணும், பொருளாதாரத்தை அதிகமாக நம்ம சம்பாதிக்கணும், நாம ஒருபோதும் அடுத்தவங்கள்ட்ட கை கட்டி நின்று விடக்கூடாது என்று சொல்லி அந்த பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய அந்த மோகம் பொதுவாக எல்லா சமூக மக்களிடத்திலும் அது இருக்கத்தான் செய்கிறது. நம்முடைய முஸ்லிம்களிடத்திலேயும் இந்த உலகத்துல நாம இருக்கந்தண்டியும் பொருளாதாரத்தை எவ்வளவு சம்பாதிக்கணுமோ சம்பாதிச்சுட்டு போயிடுவோம் என்கிற இந்த நினைப்பு நமக்கு இருக்கத்தான் செய்கிறது. ஒருவன் இந்த உலகத்தில் இருக்கும்போது பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதை தப்பா? பொருளாதாரமே சம்பாதிக்க கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுதான் கேட்டா அப்படி எதுவும் இஸ்லாம் நமக்கு உத்தரவிடல. அல்லாஹு தாலா தன்னுடைய பொருளாதாரத்தை தான் நாடியவர்களுக்கு வாரி வழங்குவான். அதை நாம் பெறுவதற்கு இந்த உலகத்தில் என்னென்ன முயற்சிகளை எடுக்க வேண்டுமோ அவ்வளவு முயற்சிகளையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுக்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அந்த பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது இல்ல, இதுல நீங்க மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படைகளை புரிந்து நடந்து கொள்ளுங்கள். எப்போது நாம் அந்த பொருளாதாரத்தில் மார்க்கத்தினுடைய அடிப்படையை புரியாமல் நடக்கின்றோமோ நிச்சயமா நாம சம்பாதிக்கக்கூடிய இந்த பொருளாதாரமே நமக்கு ஒரு பெரிய சோதனையாக வந்து நின்றுவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு நபிமொழி சுனனு திர்மிதி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2336வது இலக்கமாக கஅப் இப்னு இயால் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் அவங்க இந்த செய்தியை அறிவிக்கின்றார்கள். சமீஅத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு, நான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல என்னுடைய காதுகளால் நான் கேட்டு இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கஅப் இப்னு இயால் என்கிற அந்த நபி தோழர் குறிப்பிடுகிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னலி குல்லி உம்மத்தின் ஃபித்னா, இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா எத்துணை சமுதாயங்களை இதற்கு முன்பாக படைத்திருக்கிறானோ எல்லா சமுதாயத்திடத்திலேயும் அல்லாஹ் தஆலா ஏதேனும் ஒரு சோதனையை வைத்திருப்பான். இன்றைக்கு நாம முகமது நபியினுடைய உம்மத்தா இருக்கிறோம் இல்ல, நமக்கு மட்டும் இந்த உலகத்துல சோதனை இருக்காது. நமக்கு முன் சென்ற நபிமார்கள் யாரை எடுத்துக்கிட்டாலும், இப்ராஹிம் நபியினுடைய கூட்டத்தை எடுத்து பாருங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தை எடுத்து பாருங்கள், இன்னும் குர்ஆனிலே பெயர் சொல்லப்படாத எத்தனையோ நபிமார்கள் அனுப்பப்பட்டிருக்கிறாங்களே, எந்த சமூகத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் தஆலா நிச்சயம் கண்டிப்பாக ஒரு சோதனையை வச்சிருப்பான். ஒண்ணுக்கு மேற்பட்ட சோதனை அது நிறைய வரும், ஆனா கண்டிப்பா சோதனையே இல்லாம ஒரு சமுதாயமும் இருக்காது.
எல்லா சமுதாயத்திற்கும் குறைந்தபட்சம் ஒரு சோதனையாவது வைத்திருப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டு விட்டு அடுத்து சொல்லுகிறார்கள், வஃபித்னத்து உம்மதி அல் மால், என்னுடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய சோதனை பொருளாதாரம் தான். மத்த சமுதாயத்திற்கு வேற வேற விஷயத்துல சோதனை இருக்கலாம். இந்த முகமது நபியினுடைய கூட்டத்திற்கு அல்லாஹ் தஆலா எதை சோதனையாக வைத்திருக்கிறானா? நாம் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்தை. எதுக்காக நாம் இன்றைக்கு இந்த உலகத்தில் அதிகமாக நேசித்து பயணப்படுகிறோமோ அப்படி பயணப்படுகிற அந்த பொருளாதாரத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதுதான் என்னுடைய சமூகத்துல சோதனை அப்படிங்கிறாங்க. பொருளாதாரம் நமக்கு ஒரு சோதனைனா இது நம்முடைய பார்வையில எந்த மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் உதிக்க தோணும்? இப்படி நமக்கு ஒரு விஷயம் சொல்லப்படுதுன்னு வைங்க, நமக்கு பொருளாதாரத்துல சோதனை இருக்குதுன்னா நாம எதை மட்டும்தான் சோதனையா பார்ப்போம்? இன்றைக்கு அல்லாஹ் தஆலா சில ஆட்களுக்கு பொருளாதாரத்தை குறைத்து கொடுத்திருப்பான். அவங்க தன்னுடைய குடும்பத்தை இந்த உலகத்துல கழிக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்படுவாங்க. பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு, பிள்ளைங்களுக்கு எது ஒண்ணுன்னா மருத்துவத்திற்காக பொருளாதாரம் திரட்டுறதுக்கு, இப்படி ஏதாவது கஷ்டப்படுறாங்கன்னு வைங்க, கையில காசு இல்லாதது தான் இன்னைக்கு நம்ம சோதனை நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அதையும் நமக்கு இன்னொரு நபிமொழியில் தெளிவுபடுத்தி விடுகிறார்கள். இந்த சமுதாயத்துக்கு பொருளாதாரத்துல தான் சோதனை இருக்கிறது என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சோதனையை நமக்கு எப்படி விவரிச்சு சொல்லல? நம்ம கையில எந்த காசையுமே கொடுக்காம, நாம கையில காசு இல்லாம பஞ்சத்துல அடிபட்டவங்களாக, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, உடுத்துறதுக்கு ஆடைக்கு வழி இல்லாம இப்படி கஷ்டப்படக்கூடிய நிலை நமக்கு வந்துரும், இப்படிப்பட்ட ஒரு சோதனை இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. அதை இன்னொரு நபிமொழியில் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு தெரியப்படுத்துகிறார்கள். சஹீஹுல் புகாரியில 3158வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அம்ர் இப்னு அவுஃப் என்கிற நபி தோழர் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. ஒரு முறை நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த மதீனா வாழ்க்கையில இருக்கிறப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ உபைதத் இப்னுல் ஜர்ராஹ் என்கிற நபி தோழரை பஹ்ரைன் நாட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள். அப்படி பஹ்ரைன் நாட்டிற்கு அனுப்பி வைத்து அங்க இருந்து ஜகாத்தை வசூல் செய்து அதை மதீனாவிற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பொறுப்பை அபூ உபைதா என்கிற அந்த நபி தோழருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருந்தாங்க. அந்த சஹாபியும் என்ன பண்ணாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதற்கு இணங்க பஹ்ரைன்ல போய் யாரெல்லாம் ஜக்காத்தை கொடுக்கணுமோ அவங்களிடத்துல ஜக்காத் பொருளை வசூலித்து விட்டு மதீனாவிற்கு வந்து விடுகிறார்கள். இப்படி மதீனாவிற்கு வந்த தகவல் மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்களுக்கு கிடைக்கிறது. நீங்க ஹதீஸ்ல பார்க்கலாம், ஃபஸமிஅத்தில் அன்சாரு பி குதூமி அபி உபைதா, அபூ உபைதா நிறைய ஜக்காத் பொருட்களோடு மதீனாவிற்கு வந்து விட்டார் என்ற இந்த தகவல் மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த அன்சாரி தோழர்களுக்கெல்லாம் கிடைக்கிறது. அப்படி கிடைத்த உடனே என்ன செய்கிறார்கள்? ஃபவாஃபத் ஸலாத் சுப்ஹி மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பள்ளிவாசல்ல ஃபஜ்ர் தொழுகை நடக்குது. ஃபஜ்ர் தொழுகையில் அதிகமான நபர்கள் கலந்து கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலம்மா ஸல்லா பிஹிமில் ஃபஜ்ர், அந்த மக்களுக்கு ஃபஜ்ர் தொழுகையை அல்லாஹ்வுடைய தூதர் நடத்தி முடித்து விடுகிறார்கள். நடத்தி முடிச்சிட்டு இன்சரஃப, அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பி சஹாபாக்களை கவனிக்கின்றார்கள். பொதுவா எப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடிஞ்சாலும் தொழுகை முடிஞ்ச உடனே திரும்புவாங்க, மக்களுடைய நிலைகளை எல்லாம் கவனிப்பது வழக்கம். இன்றைய தினம் அபூ உபைதா நிறைய ஜகாத் பொருளோடு மதீனாவிற்கு வந்தார்களோ அன்றைய தினம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனிக்கிறாங்க. மத்த நாளை விட அன்றைய தினத்துல அந்த சஹாபாக்களிடத்துல அதிகமான ஒரு மகிழ்ச்சி தென்படுகிறது. அதை பார்த்த உடனே ஃபதபஸ்ஸம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சிரித்து விட்டு திரும்ப அந்த தோழரிடத்திலே நபி சஹாபாக்களிடத்திலே கேட்கிறார்கள், அல்லுக்கும் கது சமிஅத்தும் அன்ன அபா உபைதத கது ஜாஅ பி ஷைஇன், உங்க எல்லாத்துக்கும் ஏதோ தகவல் கிடைச்சிருக்கு போல, அபூ உபைதா அவங்க பஹ்ரைனுக்கு போயிட்டு நிறைய ஜகாத் பொருள் இங்க கொண்டு வந்துட்டாங்களோன்ற தகவல் உங்களுக்கு கிடைச்சிருக்கு போல, அதை நீங்க ரொம்ப சந்தோஷமா எதிர்பார்க்கிறீங்க போல என்று சஹாபாக்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிற பொழுது அங்க இருக்கக்கூடிய தோழர்கள் சொல்லுகிறார்கள், அஜல் யா ரசூலல்லாஹ், ஆமாம் அல்லாஹ்வின் தூதரே, அவங்க வந்த தகவல் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. இனிமே அவங்க கொண்டு வந்திருக்க கூடிய அந்த பொருட்களை நீங்க எங்களுக்கு பிரிச்சு கொடுப்பீங்க, யார் யாருக்கு அதனுடைய ஹக்க நிறைவேற்றணுமோ நீங்க அதுக்கு கொடுக்க இருக்கிறீங்க என்கிற ஒரு எண்ணமும் எங்களுடைய உள்ளத்துல இருக்குது என்று சஹாபாக்கள் பதிலளித்த உடனே அடுத்துதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஃபஅபிஷிரு வஅமில்லு, நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள், நீங்க நினைக்கிற மாதிரியே அவங்க பொருளாதாரத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க, அந்த பொருளாதாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், வல்லாஹி லல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும், இறைவன் மீது ஆணையாக உங்களுக்கு வறுமை வந்துவிடும் என்ற அந்த ஒரு பயம் எனக்கு இல்லவே இல்லை. சஹாபாக்கள் ஆரம்பத்தில் ஒரு இடத்துல கஷ்டப்பட்டவர்கள் தான்,
மக்காவுடைய வாழ்க்கையை புரட்டி பாருங்கள். உண்வதற்கு ஒழுங்கான சாப்பாடு இல்லாம போர்க்களங்களில் கூட ஒரு பேரித்தம்பளத்தை ஒரு நாள் உணவாக உண்டவர்கள். மதீனாவினுடைய ஆரம்ப காலத்தை எடுத்து பாருங்கள். இறந்தாலும் அடக்கம் செய்வதற்கான கஃன் ஆடை இல்லாமல் உடுத்தி இருக்கக்கூடிய ஒரு போர்வையை வச்சு தலையை போர்த்தினா கால் தெரிகிறது, காலை போர்த்தினா தலையை தெரிகிறது. அந்த போர்வையிலேயே அடக்கம் செய்யப்படக்கூடிய அளவிற்கு ஆரம்பத்தில் வறுமையில் உழண்டவர்கள் தான். அப்படி வறுமையில் உழண்ட பிற்காலத்தில் நீங்க எல்லாரும் வறுமையில ரொம்ப கஷ்டப்பட்டு கையில காசு இல்லாம ரொம்ப சிரமப்பட்டு விடுவீங்களோ என்கிற ஒரு பயம் எனக்கு கிடையவே கிடையாது. வலாக்கின் அக்ஷா அலைக்கும், மாறாக நான் உங்க விஷயத்துல எதுக்கு பயப்படணும் தெரியுமா? அன் துபுசத்த அலைக்கும் துன்யா, அல்லாஹ் உங்களுக்கு இந்த உலக வசதிகளை நிறைய வாரி கொடுத்து எதையுமே கொடுக்காம அல்லாஹ் சோதிப்பான் அந்த பயம் இல்ல. எனக்கு இருக்கக்கூடிய பயம் என்னவென்றால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை உங்களுக்கு அதிகம் அல்லாஹு தஆலா வாரி கொடுத்து, எந்த மாதிரி கமா புசித்தத் அலா மன்கான கபுலக்கும், உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தார்களுக்கு அல்லாஹ் இந்த உலக வசதிகளை நிறைய வாரி கொடுத்தானே, அந்த மாதிரி உங்களுக்கு பொருளாதாரம் வாரி கொடுக்கப்பட்டு கமா தனாஃபஸூஹா, உங்களுக்கு முன் சென்ற சமுதாய பொருளாதாரத்தினால் எப்படி ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டார்களோ அதுபோல நீங்களும் கையில காசு வந்த பிறகு, பொருளாதாரம் உங்களுக்கு கிடைத்த பிறகு அதை வைத்து உங்களுக்குள் நீங்கள் சண்டை போட்டுக் கொள்வீர்களோ. அடுத்து இன்னும் சொல்லுகிறார்கள், கமா அகலக்கத்துகும், உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தாரை அவங்களுக்கு அல்லாஹ் நிறைய பொருளாதாரத்தை கொடுத்தது, அது எப்படி அவர்களை அழிவு பாதையை நோக்கி கொண்டு போய் தள்ளுச்சோ, உங்களை இந்த பொருளாதாரம் அழிவு பாதையை நோக்கி கொண்டு போய் தள்ளிரும் தான் பயப்படுறேன். அல்லாஹ் உங்களுக்கு கையில காசையே கொடுக்காம இந்த உலகத்துல ரொம்ப சிரமப்பட விட்டு இப்படி சிரமத்தை கொடுப்பான், நான் எனக்கு அந்த பயமே கிடையாது. உங்க விஷயத்துல நான் பயப்படுறது, பொருளாதாரம் உங்களுக்கு எப்படி ஒரு சோதனையாக இருக்கும். கை நிறைய அல்லாஹ் காசை கொடுத்துருவான், நிறைய வந்துகிட்டே இருக்கும். அப்படி வரக்கூடிய வழிகள்ல வரும் பொழுது அதற்கடுத்து நீங்க நடந்து கொள்ளக்கூடிய நிலைகள் இருக்குது, அதன் மூலம் உங்களுக்கு சோதனை வந்துருமோ, இந்த சோதனையை நீங்க சரியாக எதிர்கொள்ள மாட்டீர்களோ என்றுதான் உங்கள் விஷயத்தில் நான் பயப்படுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்களே. அப்ப இந்த நபிமொழி நமக்கு அழகாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி, இந்த உலகத்துல நாம எந்த அளவிற்கு பொருளாதாரத்தை அதிகம் சம்பாதிக்கின்றோமோ நமக்கு வரக்கூடிய பொருளாதாரத்துல தான் நிறைய சோதனை இருக்குது. ஆனா அது இந்த இஸ்லாமிய சமுதாயம் உணர்கிறதா? இன்னைக்கு நாம ஒவ்வொருவருமே நம்ம கையில காசு சேருதுன்னு வைங்க, அப்படி சேரக்கூடிய காசு ₹1 கூட இருக்கட்டும், அந்த ₹1 இருந்தாலும் அது வந்த வழி கரெக்டான என்னைக்காவது யோசிக்கிறோமா? இன்னைக்கு நம்முடைய நிலையே இன்றைக்கு உள்ளம் எப்படி மாறி நம்மளை வேற மாதிரி திசை திருப்பி கொண்டு போகுது. எப்படினாலும் காசு வரட்டும், வரக்கூடிய காசு ஃபுல்லா நிறைய நீ சம்பாதிச்சு வாங்கிக்க, அது வந்த வழி தவறா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கொஞ்சத்தை அடுத்தவனுக்கு கொடுத்து தர்மம் பண்ணிக்க, மற்றபடி உனக்கு எந்த ஒரு சிக்கலும் இல்லை என்கிற அளவிற்கு நம்முடைய உள்ளமும் நமக்கு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு பல நிலைகள் இருக்குதா இல்லையா? ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், நீங்க அப்படி இருந்துராதீங்க. இறைவன் உங்களுக்கு தரக்கூடிய பொருளாதாரம் இருக்குதே, உங்களுக்கு கையில காசு கிடைப்பதுதான் நிறைய சோதனை என்று சொன்னார்கள். அதை இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் அப்படியே பிரதிபலிப்பதை பார்க்கிறோம். எப்படியெல்லாம் இன்றைக்கு நம்மளிடத்தில் அந்த பொருளாதாரம் ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பெறுகிறது. கூட பிறந்த அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை பொருளாதாரத்தை வைத்து, அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை பொருளாதாரத்தை வச்சு, உறவுக்காரங்களுக்குள்ள ஏராளமான பிரச்சனைகள் பொருளாதாரத்தை வைத்து, வாரிசுரிமை விஷயத்தை எடுத்துக்கிடுங்களேன். இன்னைக்கு நம்ம எல்லாம் வாரிசுரிமை விஷயத்துல கரெக்டா இருக்கிறோமா? இஸ்லாம் வாரிசுரிமையை பத்தி நமக்கு சொல்லத்தானே செய்யுது. யார் ஒருவர் இறந்தாலும், இறந்தவர் ஆணா இருக்கட்டும் இறந்தவர் பெண்ணா இருக்கட்டும், அவங்க சொத்துக்களை எப்படி பங்கு வைக்கணும், ஆண் பிள்ளைங்களா இருந்த ஆண் பிள்ளைங்களுக்கு எப்படி பங்கு வைக்கணும், பெண் பிள்ளைங்களா இருந்த அந்த பெண் பிள்ளைகளுக்கு எப்படி பங்கு வைக்கணும், இறந்தவங்களுக்கு பெற்றோர்கள் உசுரோடு இருந்தாங்கன்னா, சம்பந்தப்பட்ட இந்த நபர் இறந்திருப்பார், இவங்களுக்கு தாய் உயிரோடு இருந்தால் தந்தை உயிரோடு இருந்தால் அதுல தாய்க்கு எவ்வளவு பங்கு, தந்தைக்கு எவ்வளவு பங்கு, மனைவி உயிரோடு இருந்தாங்கன்னா அந்த மனைவிக்கு எவ்வளவு பங்கு, சில நேரங்கள்ல ஒரு பெண் இறக்கிற பொழுது கணவன் உயிரோடு இருந்தால் அந்த கணவனுக்கு எவ்வளவு பங்கு என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகிறானே. சூரத் அதெல்லாம் விவரிப்பதற்கு நேரம் இல்லை. சூரத்து நிசாவுல 11, 12 அது 2 வசனத்தை எடுத்து பாருங்க. வாரிசுரிமை தொடர்பாக சொல்லப்படக்கூடிய பெரும்பாலான சட்டங்களை அல்லாஹு தஆலா அந்த 2 வசனத்திற்குள் ரொம்ப அழகாக சொல்லி விடுகிறான். அப்ப அந்த அளவுக்கு நமக்கு சட்டம் சொல்லிட்டு அந்த சூரத்து நிசாவுல 13வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான்,
தில்க ஹுதூதுல்லா, மேல யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் நான் உங்களுக்கு சட்டம் சொன்னேனே, இப்படி சொல்லப்பட்ட சட்டம் என்பது தில்க ஹுதூதுல்லா, இவைகள் அல்லாஹுவினுடைய வரம்புகள். வமை யுத்திஇல்லாஹு வ ரசூலஹு, யார் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு அவனுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாங்களோ, யுதுஹிலுஹு ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அவர்களைத்தான் நாம மறுமை நாள்ல சொர்க்கத்துல நுழைய செய்வோம். நல்லா கவனிங்க, வாரிசுரிமையை பத்தி எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லி முடிச்சிட்டு, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சட்டம் சொல்லி முடிச்சிட்டு, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய வரம்பு, யார் அல்லாஹ்வுக்கு இதுல கட்டுப்பட்டு நடக்கிறாங்களோ, யார் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இதுல கட்டுப்பட்டு நடக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா அவங்களை சொர்க்கத்தில் நுழைய செய்வா, சொர்க்கத்துல பல இன்பங்களை அனுபவிப்பாங்க. அந்த சூரத்து நிசாவுல 14வது வசனத்திலே குறிப்பிடுகிறான், வமை யஅஸில்லாஹு வ ரசூலஹு, யார் அல்லாஹ்விற்கு மாறு செய்கிறார்களோ, அவனுடைய தூதருக்கு மாறு செய்கிறார்களோ, வயத்தஅத்த ஹுதூதஹு, இறைவன் சொல்லக்கூடிய அந்த எல்லைகளையும் மீறி யார் நடக்கிறாங்களோ, யுதுஹில்ஹு நாரன் ஹாலிதன் ஃபீஹா, அவரை நாம மறுமை நாள்ல நரகத்துல நுழைய செய்வோம். அவங்க அந்த நரகத்துல வேதனை அனுபவிக்கும், வலஹும் அஸாபும் முஹீன், அவர்களுக்கு இழிவு தரக்கூடிய வேதனை எல்லாம் அந்த நரகத்துல இருக்குது. அப்ப நல்ல யோசித்து பாருங்கள், அல்லாஹ் தஆலா யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு, இந்த அல்லாஹ்வுடைய வரம்பை நீங்க ஒருபோதும் மீறி விடாதீர்கள். அப்படி மீறினால், அப்படி மீறப்படக்கூடிய அல்லாஹ் மறுமை நாள்ல நரகத்துல கொண்டு போய் தள்ளுவாம்னு அல்லாஹ் சொன்னானே. இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய குடும்பங்கள்ல எவ்வளவு பிரச்சனைகள், அந்த சொத்து பத்து விஷயமா, குடும்பத்துக்குள்ள அந்த வாரிசுரிமை விஷயமா, அண்ணனுடைய சொத்தை தம்பி எடுத்துக்கிட்டாங்க, தம்பியினுடைய சொத்தை அண்ணன் எடுத்துக்கிட்டாங்க, அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் பெண்களை ஏமாத்தி அவங்களுடைய சொத்தை எடுத்துக்கிட்டாங்க என்று எவ்வளவு பிரச்சனைகள். அப்ப அந்த அற்ப பொருளாதாரம், நமக்கு நம்முடைய பெற்றோர்கள் விட்டு செல்லக்கூடிய அந்த அற்ப பொருளாதாரத்திற்காக இன்றைக்கு உறவுகளுக்குள்ளேயே நம்ம சண்டை போடக்கூடிய அளவுக்கு மாறுறோம்னா, இதைத்தான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீங்க காசு இல்லாம கஷ்டப்படுவீங்களோ என்கிற ஒரு பயம் உங்க மேல இல்ல, அல்லாஹ் உங்களுக்கு இந்த உலகத்துல நிறைய வாரி வழங்குவானே, அதன் மூலம் உங்களுக்கு சோதனை வருமே, அந்த சோதனையை நினைத்துத்தான் நான் உங்கள் விஷயத்தில் பயப்படுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தை எடுத்துக்கிட்டார், மற்ற எல்லா விஷயத்துல குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், மற்ற எல்லா விஷயங்கள்ல நபிமொழிக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அதே வாரிசுரிமைன்னு வந்துட்டா, கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்கு அல்லாஹ் இப்படி கொடுக்க சொல்றானே, ஏன் கொடுக்கல, இல்ல என்ன இருந்தாலும் எங்க அக்காவுக்கு நாங்க வந்து ஒரு 1 லட்சத்தை கொடுத்துட்டோம், அவங்க அது போதும்னு சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு போக வேண்டிய பங்கு நிறைய இருக்கும். சட்டப்படி நீங்க மார்க்க சட்டப்படி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு போக வேண்டிய பங்கே ரொம்ப அதிகமா இருக்கும். சும்மா பேருக்கு 50,000 1 லட்சத்தை இப்படி கொடுத்து விட்டு இருக்கக்கூடிய ஆண்களே அதை எடுத்துக்கொள்வது. இன்னும் சொல்ல போனா எத்தனை குடும்பங்கள் அது வாரிசுரிமை பங்கு வைக்கிறப்ப பெற்றோர்கள் உயிரோடு இருந்தா பெற்றோர்களுக்கு கொடுக்கிறோம். நம்ம இன்னைக்கு என்ன நினைச்சிட்டோம், வாரிசுரிமைனா பிள்ளைங்களுக்கு மட்டும் தான் இஸ்லாம் சொல்லி இருக்குது என்று நம்ம நினைக்கிறோமே. அப்ப பெற்றோர்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியதை ஒதுக்கலையே, அவங்களுக்கு ஒதுக்க வேண்டியதை இதர பிள்ளைகள் எடுத்துக்கொண்டால், அல்லது மனைவிக்கு ஒதுக்க வேண்டியதை அவங்களுடைய இதர பிள்ளைகள் எடுத்துக்கொண்டால், அப்ப அடுத்தவர்களுடைய பங்கை நாம் எடுத்துக்கொள்கிறோம் என்று சொன்னால், மறுமை நாள்ல ஒரு புறம் நமக்கு எப்படி இருக்கிறோம், அல்லாஹ் தஆலா இது போன்ற நபர்களை நரகத்தில் நுழைய செய்வதாக சொல்லுகிறான். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள், சஹீஹ் முஸ்லிம்ல 295வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னி, யார் ஒருவன் மோசடி செய்ய ஆரம்பிக்கிறானோ, அது எந்த மோசடியானாலும் இருக்கட்டும், செய்யற வியாபாரத்தில் உள்ள மோசடியா இருக்கட்டும், அல்லது வாரிசுரிமையில் அடுத்தவனுக்கு போக வேண்டியது அப்படி மோசடி பண்ணக்கூடிய ஒரு நிலையா இருக்கட்டும், யாரெல்லாம் மோசடி செய்கிறானோ அப்படி மோசடி செய்யக்கூடியவன் ஃபலைஸ மின்னி, அவன் என்னை சார்ந்தவனே கிடையாது என்கிற அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்களே. ஒரு முஸ்லிமா இருந்தா முஸ்லிம்கிட்ட அந்த தன்மையை இருக்காதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. இன்னைக்கு நாம அதையெல்லாம் மீறி அற்ப பொருளாதாரத்திற்காக இந்த மார்க்க சட்டங்களை புறந்தள்ளிக்கிட்டு இருக்கிறோமே, இந்த நிலை நம்மள்கிட்ட வந்துடக்கூடாது. அப்ப இதுல இன்றைக்கு நாம பொருளாதார விஷயத்தில் தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதே போல நம்முடைய சமுதாயத்தில் சொல்லப்பட வேண்டிய செய்திகள் நிறைய இருந்தாலும் பர்டிகுலராக குறிப்பிட வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது. இன்னைக்கு சில ஆட்களுடைய நிறைய பேர் கடை வச்சு நடத்துவாங்க. ஊர்களெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பெட்டி கடை வச்சு நடத்துவாங்க. பெட்டி கடையில மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட பொருட்களை வித்து அதுல எவ்வளவு வருவாய் வருதுன்னு வைங்களேன், மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த விதிமுறையை கடைபிடிச்சு எவ்வளவு வருவாய் வந்தாலும் அது அல்லாஹ்வுடைய பாதையிலேயே கொஞ்சம் நம்ம தர்மம் பண்ணி விட்டு நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம நல்ல முறையில் செலவழித்துக்கிடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கு நடத்தப்படுகிற பெரிய அதிகமான பெட்டி கடைகள்ல பாத்தீங்கன்னா மார்க்கம் தடை செய்யப்படக்கூடிய பொருட்கள் சர்வ சாதாரணமாக விற்கப்படுகிறது.
குறிப்பா பெட்டி கடைனா பீடி சிகரெட் இல்லாத கடையவே இன்றைக்கு தேடக்கூடிய அளவு இருக்கு. எங்கேயாவது ஒரு ஆள் தான் வச்சிருப்பாரு. முஸ்லிம் பாய்மார்கள் வச்சிருக்கிற கடையை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இவங்க கடையில பீடி இருக்காது, இவங்க கடையில சிகரெட் இருக்காது, இவங்க கடையில புகையில இருக்காது, இவங்க கடையில போதை வஸ்துக்கள் எதுவும் இருக்காது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்க தேடி பார்ப்பதாக இருந்தால் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில கடைகளில் மட்டும்தான் இந்த சட்டத்தை முறையாக கடைபிடிக்கிறார்கள் ஒழிய பல ஆட்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம இந்த பீடி சிகரெட் எல்லாம் வச்சாதான் நம்ம கடைக்கே வியாபாரம் நிறைய இருக்கும், அதிகமான ஆட்களுடைய வரவு இருக்கும், நிறைய பேர் வந்தா தானே நம்ம எல்லா பொருளையும் நம்ம விற்கலாம். அப்ப எல்லா பொருளையும் விற்க வேண்டும் என்று சொன்னால் பீடி சிகரெட் மார்க்கத்துல கூடாது என்றாலும் நாம அதை கூட வித்து நாம சம்பாதிச்சுக்குவோம். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு நம்மளுடைய சமுதாயம் போதையில் அடிபட்டு கிடக்குதே, அடிமையாகி போய் இருக்குதே. மத்த சமுதாயத்தை விட அதிகம் போதையில் அடிமையாகக்கூடிய சமுதாயமாக இந்த இஸ்லாமிய சமூகம் மாறுகிறது. அந்த போதை வஸ்துக்களை எடுத்து கொடுக்கக்கூடிய ஆட்கள் எடுத்து பாருங்க. கஞ்சா போன்ற பொருட்களை கூட சில நேரங்கள்ல விற்கக்கூடியவர்கள் பிடிபடுகிறார்கள். அப்படி பிடிபடக்கூடிய ஆட்கள்ல முஸ்லிம் பெயர் தாங்கியும் உள்ள இருக்கிறார் என்று சொன்னால் அப்ப நம்ம என்ன இஸ்லாத்தை கடைபிடிக்கிறோம்? நான் கஞ்சாவை வித்தா எனக்கு காசு வருதா? காசு வந்தா போதும். அது அரசாங்க ரீதியில தடுக்கப்பட்ட ஒன்னா இருந்தாலும் எனக்கு கை நிறைய காசு வருது இல்ல, நான் இந்த உலகத்துல பெரிய பணக்காரனாக மாற முடியுது இல்ல, அதுக்காக எத்தனை குடும்பம் நடுத்தரவுக்கு வந்தாலும் பரவாயில்லை, எத்தனை இளைஞர்கள் கெட்டு போனாலும் பரவாயில்லை, எனக்கு காசுதான் முக்கியம் என்று சொல்லி போதை வஸ்துக்களை கூட சர்வ சாதாரணமாக விற்கிற அளவிற்கு இன்றைக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயம் துணிந்து வருகிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படிப்பட்ட சமுதாயத்தை தான் உருவாக்குனாங்களா? இது குறித்து அல்லாஹ்வின் தூதருடைய போதனை என்ன? சுனன் அபீ தாவூத் என்கிற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி 3676வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அபு அல்கமா என்று சொல்லக்கூடிய ஒரு தாபியும் அப்துர் ரஹ்மான் என்கிற ஒரு தாபி, இந்த இரண்டு தாபிகள் அறிவிக்கிறார்கள். ஒரு முறை எங்களுக்கு இப்னு உமர் பயான் செய்தார்கள். அல்லாஹ்வின் தூதரிடத்துல கேட்ட ஒரு பிரச்சாரத்தை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு எங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னு இந்த இரண்டு தாபிகள் அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்களா? நல்லா கவனிங்க. லஅனல்லாஹுல் ஹம்ர, அல்லாஹ் தஆலா சபிக்கிற விஷயத்தை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். இறைவன் மதுவை சபித்து விட்டான். வஷாரிபஹா, யார் அந்த மதுவை குடிக்கிறாங்களோ குடிக்கிற ஆளையும் அல்லாஹ் தஆலா சபித்து விட்டான். வசாக்கியஹா, யார் அந்த மதுவை ஊத்தி கொடுக்கிறாங்களோ ஊத்தி கொடுக்கக்கூடிய நபரையும் அல்லாஹ் சபித்து விட்டான். வபாயியஹா, யார் அந்த மதுவை விற்கிறாங்களோ அந்த மதுவை யார் வாங்குறாங்களோ அந்த மதுவை யார் தயாரித்து கொடுக்கிறாங்களோ அந்த மது யாருக்காக தயாரித்து கொடுக்கப்படுகிறதோ அந்த போதை வஸ்தை யார் சுமந்து செல்கிறார்களோ மஹ்மூலத்தை இலைகி, யாருக்காக அந்த போதை வஸ்து சுமந்து செல்லப்படுதோ அத்துணை நபர்களையும் அல்லாஹ் சபிக்கிறான். இந்த போதை விஷயமா இருக்கிற விஷயங்கள் இருக்குது இல்ல, மார்க்கத்துல எத்தனையோ பல தீமைகள் இருக்கிறது. மற்ற தீமைக்கும் இதற்கும் இஸ்லாம் என்ன வித்தியாசப்படுத்துது? இந்த போதையில ஒரு சமுதாயம் போய் விழுந்துச்சுன்னு சொன்னா, ஒரு மனிதன் போதையில போய் விழுந்தான் என்று சொன்னால் அவனுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் நடுத்தருவுக்கு வர வேண்டியதுதான். ஒரு சமுதாயமே இந்த போதைக்கு அடிமையாகச்சுன்னு சொன்னா அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய எதிர்காலமே அது பாழாக போக வேண்டியதுதான். அப்ப அவ்வளவு விஷயத்தை கவனித்து யார் இது போன்ற காரியத்தை செஞ்சிடாதீங்க, இதுல எனக்கு காசு கிடைக்குதுன்னு விக்கிற ஆளா போயிடாதீங்க, வாங்குற ஆளா போயிடாதீங்க, அடுத்தவங்களுக்கு இது போன்ற பொருட்களை கொண்டு போய் கொடுக்கிற ஆளா போயிடாதீங்க. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அது உங்களுடைய அந்த இறைவனுடைய சாபத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் என்ற அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி இருந்தும் இன்னைக்கு நாம் அதை முறையாக கேட்டு இருந்தோம்னா நம்ம கடையில பீடியை வச்சு விற்போமா, அதுல எனக்கு லாபம் நிறைய கிடைக்குதுன்னு சொல்லி பீடி சிகரெட் போன்ற பொருட்களை நம்ம கடையில சேல்ஸ் பண்ணுவோமா? அப்ப இது போன்ற எவ்வளவு போதை வஸ்துக்கள் மனிதனை வழிகெடுக்கக்கூடிய அவ்வளவு விஷயங்களையும் எனக்கு காசுக்காக நான் செஞ்சா போதும். என் குடும்பத்துல யாராவது ஒரு ஆள் கேட்டா அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன். என் குடும்பத்துல உள்ள சின்ன பையன் எனக்கு பீடி பிடிச்சு கொடுங்க, சிகரெட் பிடிச்சு கொடுங்கன்னா என் குடும்பத்துல உள்ளவங்க கெட்டு போயிடக்கூடாது. அடுத்தவங்க குடும்பம் எப்படியும் போகட்டும், அடுத்தவங்க கூட எப்படியும் போனாலும் எனக்கு கையில காசு கிடைக்குது என்ற அந்த அற்ப பொருளாதாரத்திற்காக இது போன்ற மார்க்க வரம்புகளை மீறுறமே. அப்ப இந்த சட்டங்களை எல்லாம் நாம் நம்முடைய மனதிலே பதிய வைக்க வேண்டும். அப்ப இதுவெல்லாம் நமக்கு என்ன தகவலை சொல்லுகிறது? இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிற பொருளாதாரம் அது ஒரு பெரிய சோதனையாக இருக்கிறது. அந்த சோதனை எப்படி இருக்கும்? நமக்கு வரக்கூடிய வழிகளிலேயே சோதனைகள் இருக்கும். அப்ப இதிலிருந்து நாம தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி
இன்னும் சில நேரங்கள்ல பொருளாதாரத்துல சில சோதனைகள் இருக்கும். நமக்கு அந்த பொருளாதாரம் வந்த வழி ஹலாலான வழியா இருக்கும். எந்த ஹராமான வழியும் உள்ள கலந்து இருக்காது. நியாயமான முறையில் தான் நாம நம்ம பொருளாதாரத்தை சம்பாதித்திருப்போம். அப்படி சம்பாதித்த பிறகும் சில நேரங்கள்ல பொருளாதார சோதனையாக இருக்குமா? எப்படி சோதனையா இருக்கும்? ஒரு குறிப்பிட்ட லெவல்ல நம்ம பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்போம். அப்படி குறிப்பிட்ட லெவல்ல பொருளாதாரத்துல உயர்ந்து நின்னோம்னா அதுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், நீ ஜக்காத்தை கொடுக்க வேண்டிய நிலையில் வந்து விட்டாய், இனிமே நீ ஜக்காத்தை கொடுத்து விடு. அந்த ஜக்காத்தை கொடுப்பதற்கான அளவுகோலை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லுகிறார்கள்? அல் அம்வாலுல் காசிம் என்று சொல்லப்படுகிற அந்த புத்தகத்துல, ஹதீஸ் புத்தகத்துல 853வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட செய்தி, முஹம்மது இப்னு அப்துர் ரஹ்மான் அல் அன்சாரி என்கிற ஒரு தாபி இந்த செய்தியை குறிப்பிடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதிய கடிதத்திலேயும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு எழுதிய கடிதத்திலேயும் ஜக்காத்தை பற்றி ஒரு தகவல் சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜக்காத்தினுடைய அளவுகோலை அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். யார் எப்போது ஜக்காத்தை கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறார், இப்ப என் மேல ஜக்காத்து கடமையா இல்லையா என்பதற்குரிய அளவுகோலை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற பொழுது, அல் ரஹபு லா யுஹது மின்ஹா ஷைஉன் ஹத்தா யப்லுக 20 தீனார். ஒருவர்ட்ட வந்து அந்த பொருளாதார மதிப்பு தங்க இருக்குதுன்னு சொன்னா அவர் 20 தீனாரை அடையும் வரை அவருக்கு எந்த ஜக்காத்தும் கிடையாது. இப்ப ஒரு ஆளுடைய சொத்து மதிப்பு எல்லாத்தையும் பார்க்கிறப்ப அது 20 தீனார் வரை வரலன்னு வைங்க, அவங்களுக்கு என்ன கடமை இல்லையா? ஜக்காத்து கடமை இல்லையா? ஃபஇதா பலக 20 தீனாரன், அவர் 20 தீனாரை அடைந்து விட்டால் ஃபஃபீஹி நிஸ்ஃபு தீனார், அவர் இருக்கிறதுல அரை தீனாரை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப 20 தீனார்னா இன்னைக்கு நம்மளுடைய கால அளவுல எவ்வளவு? ஏறத்தாழ தங்க மதிப்புல 86.5 கிராம், 86.5 கிராம் இன்றைக்கு அந்த தங்க மதிப்பு ரேட் எவ்வளவோ அந்த அளவிற்கு ஒருவருக்கு பொருளாதாரம் கிடைத்து விட்டால் அவர் ஜக்காத்தை கொடுக்க வேண்டிய இடத்திற்கு வந்து விடுகிறார். இது வெறுமனே தங்கத்தை மட்டும் இஸ்லாம் பார்க்க சொல்லல, ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை கவனிக்கணும். என்ற காசு எவ்வளவு இருக்குது, நகைகள் எவ்வளவு இருக்குது, வீடு எது வச்சிருக்கிறனா, எடை எது வாங்கி வச்சிருக்கிறனா, வேற என்னுடைய அந்த ப்ராப்பர்ட்டி எனக்குரிய பொருளாதாரம் என்று என்னென்ன இருக்குதோ ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் கவனித்து அது இன்றைக்கு இருக்கிற தங்க மதிப்புல 86.5 கிராமுக்கு குறைவா நம்மள்ட்ட இருக்குதுன்னு வைங்க, நாம ஜக்காத்தை கொடுக்க வேண்டிய இடத்துல இல்ல. அந்த 86.5 கிராம் அளவிற்கு நாம் பொருளாதார மதிப்பை இந்த உலகத்தில் பெற்றிருந்தால் இருக்கிறதுல 102% ஜக்காத்தை கொடுக்கணும். இன்னைக்கு இந்த ஜக்காத்தை நம்மள எத்தனை பேர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்? இந்த ஜக்காத்து விஷயமா பேசும்போதே நம்முடைய உள்ள நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா? நம்ம எல்லாம் பெரிய பணக்காரனா, உலகத்துல எல்லாம் லட்ச லட்சமா சம்பளம் வாங்குறானே, கோடி கோடியா சம்பளம் வாங்குறானே, அவன் தான் ஜக்காத்தை கொடுக்கிற இடத்துல இருக்கிறான். நம்ம எல்லாம் எங்க ஜக்காத்தை வாங்குற இடத்துல நாம இருந்துகிட்டு இருக்கிறோம், நமக்கெல்லாம் இந்த ஜக்காத்து கடமையே இல்ல என்கிற மாதிரி தான் இன்றைக்கு பல நேரங்களில் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நம்மளுடைய பொருளாதார மதிப்பை எடுத்து பாருங்க, நம்மள்ட்ட இருக்கிற பணம், நம்மள்ட்ட இருக்கிற இடம், நம்ம வாங்கி போட்டிருக்கிற நிலங்கள், இதை எல்லாத்தையும் எடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தங்க மதிப்புல 86.5 கிராமுக்கு அதிகமா இருக்குது. அப்ப அதிகமா இருந்தா 102% கொடுக்கணும்ல. அப்ப கொடுக்காமல் நாம் இந்த உலகத்துல இருந்தோம்னா நம்ம சம்பாதிச்ச வழி சரியான வழிதான், நியாயமான வழிகள்ல தான் அவ்வளவு பொருளாதாரத்தை பெற்றிருக்கிறோம். அவ்வளவு பொருளாதாரத்தை பெற்றும் அதற்குரிய ஜக்காத்தை கொடுக்காவிட்டால் அது நமக்கு எத்தகைய சிக்கலை பெற்று தரும்? அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். சூரத்து தௌபாவுல 35வது வசனத்துல, யௌம யுஹ்மா அலைஹி அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம், மனிதன் சம்பாதிக்கக்கூடிய அந்த நகை, தங்க வெள்ளி நகைகள் எல்லாம் இருக்குதே, யார் அதற்குரிய ஜக்காத்தை கொடுக்காமல் இருக்கிறார்களோ, அப்படி கொடுக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்காக அவங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹு தஆலா நல்ல உருக்க காய்ச்சி விடுவான். தங்கத்தையும் உருக்க காய்ச்சி, வெள்ளியவும் உருக்க காய்ச்சி, அடுத்து அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகிறான்? ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும் வ லுஹூருஹும், அவனுடைய நெற்றிகளில், அவனுடைய முதுகுப்புறங்களில், அவர்களுடைய விழாப்புறங்களில் அந்த காய்ச்சப்பட்ட அந்த உலோகத்தினால் அவன் சூடு போடப்படுவான். அப்படி சூடு போடப்படும் போது அல்லாஹ் சொல்லுவானா, ஹாதா மா கனஸ்தும் லி அன்ஃபுசிக்கும், இந்த பொருளாதாரத்தை தானே நீ உனக்காக தேடிக்கொண்டாய், இவ்வளவு சம்பாதிச்சிய இருக்கிறதுல 2% நீ கொடுத்துட்டா அதுவே உனக்கு நன்மையா போயிருக்கும்.
அப்படி நன்மையை சம்பாதிக்கக்கூடிய வழியை விட்டுட்டு எனக்கு காசு வேணும் எனக்கு காசு வேணும் என்று எந்த பொருளாதாரத்தை தேடினியோ நீ சேகரித்த பொருளாதாரம் இதுதான் என்று அல்லாஹ் சொல்லி அவனுக்கு என்ன செய்வானாம், இப்படி சூடு போடுவான். அப்படி சூடு போட்டு அல்லாஹ் சொல்லுவானாம், நீ எதை சேகரித்தாயோ அதற்காக நீ இது போன்ற வேதனை அனுபவி என்று மறுமை நாளில் அது போன்ற நபர்களிடத்துல சொல்லப்படும். அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த ஜக்காத்துடைய சட்டம் தெரியாததுனால இன்னைக்கு ஜக்காத்தை கொடுக்க வேண்டிய இடத்தில் நாம் இருந்து விட்டு பல நேரங்களில் நிறைவேற்றாமல் இருக்கிறோம். அப்படி நிறைவேற்றாமல் நாம் விட்டு விட்டால் மறுமையில நமக்கு இந்த தண்டனை இருக்குதே. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். சஹீஹுல் புகாரியில 1403வது செய்தியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, மன் ஆத்தாஹுல்லாஹு மாலன், அல்லாஹ் தஆலா யாருக்கு பொருளாதாரத்தை கொடுத்து ஃபலம் யுஅத்தி ஸகாத்தஹு, அவர் அந்த பொருளாதாரத்திற்கான ஜக்காத்தை நிறைவேற்றாமல் இருக்கிறார்களோ, அப்படி நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய அந்த நபருக்கு முஸ்ஸிலலஹு யௌமல் கியாமத்தி ஷுஜாஅன், அவருக்கு அவனுடைய அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் ஒரு பாம்பாக மாற்றி விடுவான். எவ்வளவு காசு நமக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்து ஜக்காத்தை கொடுக்காம இருந்தோமோ அந்த பொருளாதாரம் அது ஒரு பாம்பாக மாற்றப்பட்டு அது கொடிய விஷத்தன்மை கொண்ட 2 கோரை பற்களை கொண்ட ஒரு பாம்பாக மாற்றப்பட்டு அவனுடைய கழுத்திலே அந்த பாம்பு மாட்டப்பட்டு விடும். அப்படி மாற்றப்பட்ட அந்த பாம்பு என்ன செய்யுமாம், அவனுடைய தாடைகளை எல்லாம் கொத்தி கிழிக்கும். இப்படி கிழிக்கக்கூடிய நேரத்துல அந்த பாம்பு சொல்லுமாம், யகூலு அன மாலுக்க, நான் வேற யாரும் கிடையாது, நீ சம்பாதிச்சு வச்சிருந்திய அந்த பொருளாதாரம் நான் தான். வ அன கன்சுக, நீ எதை பொக்கிஷமா சேர்த்தியோ, எதுக்கு அதற்குரிய ஹக்க நிறைவேற்றாமல் நீ சேர்த்தியோ அந்த பொக்கிஷம் நான் தான் என்று சொல்லி அந்த பாம்பு மறுமை நாளில் இப்படி சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்களே. அப்ப என்னுடைய இஸ்லாமிய சமுதாயம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நாம பல ஆட்கள் ஜக்காத்தை கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இன்றைக்கு இருக்கிற தங்க மதிப்புல 86.5 கிராம் அளவிற்கு ஜக்காத்தை கொடுக்கிற அளவுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை நமக்கு தந்திருந்தும் இல்ல நான்லாம் ஜக்காத்தை கொடுக்கிற அளவுல இல்ல, நான்லாம் பெரிய பணக்கார இல்ல என்று நினைத்து இந்த ஜக்காத்து கொடுக்கிற வேண்டிய விஷயங்கள்ல ஒரு அலட்சியமாக பொடுபோக்குத்தனமாக இருக்கிறமே. அப்ப மார்க்கும் பொருளாதார விஷயத்துல இதெல்லாம் கவனிக்க சொல்லுது. நீங்க பொருளாதாரத்துல எவ்வளவு சம்பாதிச்சாலும் சம்பாதிக்கக்கூடிய வழியும் ஹலாலா இருக்குதா அதை பாருங்க. அப்படி பார்த்தால் நீங்க அந்த சோதனையிலிருந்து தப்பிக்கலாம். அப்படி சம்பாதிக்கிற வழி ஹலாலாக இருந்தாலும் ஜக்காத்தை கொடுக்க வேண்டிய இடத்துல அந்த ஜக்காத்தை யாருக்கு நீங்கள் ஒப்படைக்க வேண்டுமோ அதை நீங்க சரியா செஞ்சிருக்கிறீங்களா அதையும் கவனிச்சுக்கிடுங்க. அத ரெண்டுல நம்ம சரியில்லைன்னு வைங்க, நிச்சயம் இந்த பொருளாதாரம் அது ஒரு பெரும் சோதனையாக நமக்கு மாறி அது இந்த உலகத்தில் மட்டுமல்ல மறுமை நாளிலேயும் நாம் அதிகம் சிரமத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையை தந்துவிடும். அப்ப இது போன்ற இந்த சட்டங்கள்ல நாம சரியாக நடந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த உலகத்துல நாம அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயங்கள் நம்முடைய ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள். இஸ்லாம் அதிலேயும் நமக்கு சில அடிப்படைகளை சொல்லுகிறது. பொதுவாக ஒழுக்கம் என்று சொன்னால் நம்மள எல்லா நபர்களும் பேசக்கூடிய செய்திகள் எதுவாகத்தான் இருக்கும், ஒழுக்கம்னாலேயே அதில் அதிகமாக முன்னிலைப்படுத்தப்படுவது பெண்களாகத்தான் இருப்பார்கள். பெண்கள் ஒழுக்கத்தோடு இருக்கணும், வெளியே வரும் பொழுது அவங்க சரியாக நடந்துக்கணும், அந்நியவர்களிடத்தில் அவங்க சரியாக நடந்துக்கணும், தங்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்தக்கூடிய நிலையில பெண்கள் இருக்கக்கூடாது. பொதுவாக ஒழுக்கவியல் என்று பேசப்படுகிறது என்று சொன்னால் இந்த உலகத்தில் அந்த ஒழுக்கவியல் என்றால் அது யாருக்கு மட்டுமான பாடமாக பேசப்படுகிறது, வெறுமனே பெண் சமுதாயத்திற்கு மற்றும் தேவையான பாடமாக பேசப்படுகிறது. ஆனா நீங்க இஸ்லாத்துல பாருங்க, அல்லாஹ் தஆலா இந்த ஒழுக்கவியலை பற்றி நமக்கு சொல்லுகிற பொழுது அது பெண்களுக்கு மட்டும் தேவையான அம்சமாக சொல்லல, பெண்கள் ஆண்கள் என்ற இரு சாரார்களும் சேர்ந்து கடைபிடிக்க வேண்டிய ஒரு அம்சமாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எந்த அளவுக்குனா சூரா அஹ்ஸாப் 33வது அத்தியாயத்துல 35வது வசனத்தை பாருங்கள். குர்ஆன்ல பெரும்பாலான வசனத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா ஆண்களுக்கு கட்டளை போடுற மாதிரி இருக்கும். ஆண்களுக்கு போடக்கூடிய அத்துணை கட்டளையும் பெண்களையும் உள்ளடக்கும். அது பெண்களுக்கு பொருந்தாதுன்னு வைங்க, ஒன்னு அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவுபடுத்துவான் இந்த சட்டம் பெண்களுக்கு பொருந்தாது, அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த சட்டம் பெண்களுக்கு பொருந்தாதுன்னு தெளிவுபடுத்தி விடுவார்கள். எல்லா கட்டளை யாருக்கு தான் போடுற மாதிரி இருக்கும், ஆண்களுக்கு தான் போடுற மாதிரி இருக்கும். இப்ப நீங்க நோன்பு கடைபிடிங்கன்னு அல்லாஹ் சொல்றான்ல, அது கட்டளை ஆண்களுக்கு போடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த கட்டளை இரு சாராரையும் சேர்த்து எடுக்கும். ஆனா அல்லாஹ் சூரா அஹ்ஸாப்ல 33வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய அஹ்ஸாப்ல 35வது வசனத்துல சொல்லும் பொழுது ஆண்களை மட்டும் அல்லாஹ் மென்ஷன் பண்ணாம பெண்களையும் சேர்த்து அல்லாஹ் தஆலா மென்ஷன் பண்ணி எப்படி சொல்லுகிறான், இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், வல் முஃமினூன வல் முஃமினீன வல் முஃமினாத்,
முஃமினாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், வல் கானிதீன வல் கானிதாத் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், வ சாதிகீன வ சாதிகாத் உண்மை பேசுகிற உண்மைப்படுத்துகிற ஆண்கள் பெண்கள், வ சாபிரீன வ சாபிராத் பொறுமை மேற்கொள்ளக்கூடிய ஆண்கள் பெண்கள், வல் ஹாஷிஈன வல் ஹாஷியாத் பணிவோடு நடக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், வல் முத்தசத்திகீன வல் முத்தசத்திகாத் தர்மம் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள், வ ஸாயிமீன நிறைய அல்லாஹ் பட்டியல சொல்றான். வ ஸாயிமீன வ ஸாயிமாத் நோன்பு நோக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள். அடுத்து அல்லாஹ் சொல்றான் வல் ஹாஃபிலீன ஃபுரூஜஹும் தங்களது கற்பொழுக்கங்களை பேணி பாதுகாக்கக்கூடிய ஆண்கள், வல் ஹாஃபிலாத் தங்களுடைய கற்பொழுக்கங்களை பேணி பாதுகாக்கக்கூடிய பெண்கள், வஸாகிரீன அல்லாஹ கஸீரன் வஸாகிராத் அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள். இவ்வளவு சாராரை அல்லாஹ் சொல்லிவிட்டு அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரா அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு மன்னிப்பை தயார்படுத்தியிருக்கிறான், வ அஜ்ரன் அதீமா மகத்தான கூலியையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். யாருக்கு மன்னிப்பு இருக்குது, மகத்தான கூலி இருக்குதுன்ற ஒரு பட்டியலை அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அதில் அல்லாஹ் தஆலா எதையும் ஒரு அம்சமாக சேர்க்கிறான். ஆண்கள் பெண்கள் பேண வேண்டிய ஒழுங்குமுறைகளையும், அதுவும் மிக முக்கியம். ஒருவன் முஸ்லிமாக இருந்து விட்டு தொழுகையில கரெக்டாக இருப்பார், நோன்பு வைக்கிறதுல கரெக்டா இருப்பாரு, அதே மாதிரி தான தர்மத்துல கரெக்டா இருப்பாரு, பிற ஆட்களுக்கு உதவக்கூடிய விஷயத்துல கரெக்டா இருப்பாரு, எல்லாம் இருந்துட்டு இந்த ஒழுக்க விஷயத்துல சரியில்லைன்னு வைங்க, அதை இஸ்லாம் குற்றமாகத்தான் பார்க்கிறது. இது ஒரு முஸ்லிம் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லிம் அனைத்து அடிப்படைகளிலேயும் சரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒழுக்கம் சார்ந்து சில அடிப்படைகளையும் மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகிறது. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதரை நமக்கு சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி, இன்ன துன்யா ஹலிவத்துன் ஹுதுரா இந்த உலக வாழ்க்கை என்பது அது இனிமையானது, பசுமையானது. இந்த உலகத்துல தான் இன்னல்லாஹ முஸ்தக்லிஃபுக்கும் ஃபீஹா ஃபயன்துரு கைஃப தஅலமுன் அல்லாஹ் உங்களை ஒரு ஆளாக வச்சிருக்கிறான். இந்த உலகமே இனிமையா இருக்கும், பசுமையா இருக்கும். அல்லாஹ் அதுல ஒரு ஆளாக உங்களை வச்சிருக்கிறான். எதுக்கு வச்சிருக்கிறான்? ஃபயன்துரு கைஃப தஅலமுன் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய உலக வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கிடுறீங்க என்று உங்களை கவனிப்பதற்காக, உங்களுடைய நிலைகளை கவனித்து கூலி கொடுக்கிறதுக்காகத்தான் ஒரு பசுமையான உலகத்தில் அல்லாஹ் உங்களை வச்சிருக்கிறான், ஒரு இனிமையான உலகத்தில் அல்லாஹ் உங்களை வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு விஷயத்தை எச்சரித்தார்கள். ஃபத்தகு துன்யா காசு பண விஷயத்திலேயும் நீங்க அல்லாஹ்வை அஞ்சிக்கிடுங்க, வத்தகு நிசா அந்த பெண்கள் ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களிலேயும் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரும் பொருளாதாரம் ஒழுக்கம் என்கிற அந்த இரண்டு விஷயம் இந்த முஸ்லிம்கள் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயமாக குறிப்பிட்டார்களே. இன்றைக்கு அந்த ஒழுக்கவியல் எப்படி இருக்கிறது, ஆண்களிடத்துல எப்படி இருக்கிறது? அல்லாஹ் தஆலா நமக்கு எப்படிப்பட்ட சட்டம் எல்லாம் சொல்லுகிறான். நீங்கள் சூரத்து நூறுல 24வது அத்தியாயத்துல 30வது வசனத்துல பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்லுகிறான், வகுல்லில் முஃமினீன நபியே நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு சொல்லுங்கள், அந்த ஆண்கள் யகுல்லு மின் அப்சாரிஹிம் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், வயஹ்ஃபலு ஃபுரூஜஹும் தங்களுடைய கற்புகளை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் அந்த ஆண்களுக்கு ஏற்றது. ஒரு ஆணுக்கு ஏற்ற ஒரு காரியம்னா பார்வையை தாழ்த்துறது, கற்பொழுக்கத்தை பேணி பாதுகாக்கிறது, இது ஒரு ஆணுக்கு ஏற்றது என்று ஆண்களுக்கு இந்த ஒரு ஒழுங்குமுறையை சொல்லி கொடுக்கிறானே அல்லாஹ். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொண்டால் இத ஒருபடி மேல நமக்கு எந்த அளவுக்கு தெரியப்படுத்துறாங்க. சஹீஹுல் புகாரியில 2465வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த நபிமொழியை அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஈயாக்கும் வஜுலுஸ அல துருகாத் பாதைகள்ல நீங்க அமர்வதை விட்டும் நான் உங்களை எச்சரிக்கிறேன். ஆனா இன்னைக்கு நம்ம ஆட்கள் செய்யறதே அதுதான். பாதங்கிறது போக்குவரத்துக்காக இருக்கணும். இந்த ரமலான் காலத்துல நீங்க பாருங்களேன், பெரும்பாலும் சென்னையில நாம இந்த விஷயத்தை அதிகமா பார்க்க முடியல. சென்னையை தாண்டி இதர ஊர்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் பள்ளிவாசல்ல தொழுகை நடந்துகிட்டு இருக்கும், பள்ளிவாசலுக்கு வரமாட்டான். பள்ளிவாசலுக்கு வெளியே பைக்கை விட்டுட்டு பைக்ல ஹாயா சாஞ்சு உட்கார்ந்துகிட்டு போக வரக்கூடிய ஆட்களுக்கு இடைஞ்சல் அளிக்கக்கூடிய விதமாக தொழுக முடியந்தண்டி அங்கேயே தான் நிற்பான். சரி, ஏதோ இந்த பரீட்சை காலமா இருக்குது படிக்க போறான் அதனால பள்ளிவாசலுக்கு வரல என்று பார்த்தா அப்படி இருக்காது. அவன் வீட்டை விட்டு வெளியே தான் வருவான், பள்ளிவாசலுக்கு வெளியே நிற்பான், பைக்கை விட்டு பைக்ல ஹாயா சாஞ்சி உட்கார்ந்துட்டு போனை வச்சு பார்த்துக்கிட்டு முழுக்க முழுக்க அவ்வளவு நேரத்தை அங்கேயே கழிச்சு போக வரக்கூடிய ஆட்களுக்கு இடைஞ்சல் அளிக்கக்கூடிய எத்தனை இளைஞர்களை பார்க்க முடியுது. இன்னும் அதே போல இந்த ஒற்றைப்படை இரவு இருக்குதா இல்லையா? இந்த ஒற்றைப்படை இரவுனா லைலத்துல் கத்ர் இரவை தேடக்கூடியது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, 1000 மாதங்களை விட சிறந்த இரவு இந்த ரமலான்ல கடைசி 10ல இருக்குது, அதுல குறிப்பா ஒற்றைப்படையில இருக்குது. அப்ப லைலத்துல் கத்ர் இரவை தேட சொன்னா
நம்ம ஆட்கள் ஊர் ஊரா தேடிக்கிட்டு இருப்பான், எங்க டீ கடை இருக்குது, நைட்டு 3 மணிக்கு எந்த டீ கடையில போய் குடிக்கலாம். இன்னும் சொல்ல போன பல இடங்கள்ல பைக் ரேஸ் வச்சு அதுல சில ஆட்கள் விழுந்து மரணிக்கக்கூடிய சம்பவங்களும் கடந்த காலத்தில் நிறைய நடந்திருக்குது. ஒற்றைப்படை இரவுகளை இபாதத் செய்ய வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியவன் 1000 மாதங்களை விட அதிகமான நன்மையை பெறக்கூடியவன் நைட்டு தூங்கவும் மாட்டுக்கிறான். முழுக்க முழுக்க ஊர் ஊரா சுத்தி பைக்ல போகிற பொழுது சாகசம் செய்கிறோம் என்ற பெயர்ல கீழே விழுந்து எத்தனை பேர் இறந்து போன சம்பவங்களை கடந்த காலத்துல பார்த்திருக்கிறோம். அப்ப இதுல அவங்க இறந்து போறது ஒண்ணு, அடுத்தவங்களுக்கு இடைஞ்சலை ஏற்படுத்தி வரக்கூடிய ஆட்களுக்கு சிரமத்தை தந்தவங்க எத்தனை பேரு. அப்ப இந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம ரமலான் நேரத்தில் நடந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஈயாக்கும் வல் ஜுலூஸ அல துருகாத், பாதைகள்ல நீங்க அமருவதை விட்டும் நான் உங்களை எச்சரிக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஆண்களுக்கு சொல்லுகிறார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, மாலனா புத்துன், எங்களுக்கு வேற வழியே இல்லையே, இன்னமா ஹிய மஜாலிசுனா, நாங்க பாதையில தான் நின்று பேச முடியும். எங்களுடைய வீடுகளை பார்த்தால் பெரிய அளவுல வீடுகள் இல்ல, நண்பர்கள்லாம் வர்றாங்கன்னு சொன்னா சரி வீட்டுல வந்து அவங்கள ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்கள பேசி அனுப்பக்கூடிய அளவுக்கு எங்களுடைய வீடுகள்ல வசதி இல்ல. நாங்க எங்களுடைய நட்பு வட்டத்துல உட்கார்ந்து பேசுறதா இருந்தா, ஏதேனும் முக்கியமான தகவல்களை நாங்க எங்களுக்குள் பரிமாறிக் கொள்வதாக இருந்தால் பாதையை தவிர்த்து எங்களால வேற இடத்துல நிக்க முடியலையே, எங்களால வேற இடத்துல நின்று பேச முடியறது இல்லையே என்று அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சொல்லுகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அப்படியானால் உங்களுக்கு உட்கார்ந்து பேசுறதுக்கு வேற இடமே இல்லை, பாதையில தான் நீங்க நின்று பேசக்கூடிய ஒரு நிலை வருகிறது என்கிற ஒரு நிலை இருந்தால் அந்த பாதைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுத்து விடுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பாதைக்கு கொடுக்க வேண்டிய உரிமை என்ன, அதை சஹாபாக்கள் கேட்கிறாங்க. வமா ஹக்கு தரீக், அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பாதைக்கு நாங்கள் தர வேண்டிய உரிமை என்ன? முதலாவது விஷயம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கல்லுல் பஸர், நீ ரோட்ல நிக்கிறப்ப பல ஆட்கள் வந்து போகக்கூடிய ஒரு இடம், அதுல முஸ்லிமான ஆட்கள் வருவாங்க, முஸ்லிம் அல்லாத ஆட்கள் வருவாங்க, பல ஆட்கள் வந்து போகக்கூடிய ஒரு இடம், நீ உன்னுடைய பார்வையை முதல்ல ஒழுக்கத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. ரோட்ல தான் நின்னு பேசணுங்கிற ஒரு தேவை வருதா, முதல்ல நீ அங்க செய்ய வேண்டியது உன்னுடைய பார்வையை தாழ்த்து. வகஃபுல் அதா, அங்க சோதரத ஏதாவது தொல்லை அளிக்கக்கூடிய பொருள் இருந்தா அதை எடுத்து ஓரமா போடு. ஆனா இன்னைக்கு நம்மால என்ன பண்றான், ஓரமா ஏதாவது ஒரு ஆணி கிடந்தாலும் அதை நடு ரோட்ல எடுத்து போட்டு எத்தனை பைக்கினுடைய டயர் அது பஞ்சர் ஆக்குது உட்கார்ந்து எண்ணிக்கிட்டு இருப்பான். அப்படி அடுத்தவனுக்கு தொல்லை அளிக்கக்கூடிய ஆள இன்னைக்கு நம்ம ஆட்கள் இருந்துகிட்டு இருக்கிறான். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நீங்க பாதையில தான் நின்று இது போன்ற விஷயங்களை பேசணும்னா உன்னுடைய பார்வையை தாழ்த்து ஒழுக்கத்துல கரெக்டா இரு. போக வரக்கூடிய ஆட்களுக்கு இடைஞ்சலை ஏற்படுத்தக்கூடிய பொருள் எதுவும் கிடந்துச்சுன்னா அதை எடுத்து நீ அப்புறப்படுத்தி விடு. அடுத்து சொல்லுகிறார்கள், ரத்து சலாம், ரோட்ல நீ முஸ்லிமா நின்னுகிட்டு இருக்கிற, உன்னை பார்த்து போக வரக்கூடிய ஆட்கள் சலாம் சொல்லுவாங்க, அப்படி சலாம் சொன்ன நீங்க அவங்களுக்கு பதில் சொல்லுங்க. அம்ரும் பில் மஅரூஃப், நல்ல விஷயத்தை திடீர்னு நாம ஒரு நன்மை ஏவக்கூடிய ஒரு நிலை வரும், அப்படி வந்து நன்மை ஏவுங்க. நஹியுன் அனில் முன்கர், ரோட்ல இருக்கும்போது சில நேரங்களில் சில தீமையை காணக்கூடிய சூழல் வரும், அந்த தீமையை தடுங்க. இது எல்லாத்தையும் பேணுவதுதான் ரோட்டுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய உரிமை. இப்படி உரிமையை கொடுத்தீங்கன்னா நீங்க ரோட்ல நின்று பேசிக்கிறது தப்பு இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் பாதைக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை பற்றி சொல்லுகிற பொழுது அதிலேயும் ஒழுக்க மாண்புகளை சொல்லி தர்றாங்களே. ஆனா இன்றைக்கு நம்ம எந்த அளவுக்கு அந்த ஒழுக்க மாண்புகளை கடைபிடிக்கிறோம்? ஆண்கள் நமக்கு சொல்லப்படுகிற அந்த பார்வையை தாழ்த்துற விஷயங்கள்ல நாம சரியாக இருக்கின்றோமா? அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஒழுக்க மாண்புகள் நமக்கு இது சொல்லப்பட்டு இருக்கிறதுன்னு தெரிந்தும் அதுல அலட்சியமா இருக்கிறமே, இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஒழுக்கத்தினுடைய ஒரு அடிப்படையாக சொல்லுகிறார்கள். அதே மாதிரி பெண்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகள் அந்த ஒழுக்கம் சார்ந்து அதுவும் குர்ஆன்ல நிறைய இருக்குது. அதை நம்ம பல பயான்கள்ல கேள்விப்பட்டிருப்போம். வகுல்லில் முஃமினாத்தி, நபியை நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு சொல்லுங்கள். சூரா அன்-நூர்ல 31வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அவங்க தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தட்டும், தங்களுடைய கற்புகளை பேணி பாதுகாக்கட்டும். வலா யுபதீன ஜீனத்தஹுன்ன இல்லாம அலஹர மின்ஹா, வெளியே தெரியக்கூடிய அலங்காரத்தை தவிர ஒரு பெண் தன்னுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம். வல் யல்ரிபன பிஹுமரிஹின் அலா ஜுயூபிஹின், அந்த பெண்கள் வெளியே செல்றப்ப அந்நியவர்களுடைய பார்வையில படுறப்ப முக்காடுகளை தொங்க விட்டு கொள்ளட்டும். இன்னைக்கு அந்த முக்காடுகளை தொங்க விடுகிற கலாச்சாரம் நம்மள்ட்ட கரெக்டாக இருக்குதா? என்ன நோக்கத்திற்காக இஸ்லாம் முக்காடு போட சொல்லுகிறதோ அந்த நோக்கத்தை இன்னைக்கு நம்ம முறையா கடைபிடிக்கிறோமா? இதிலேயும் நம்மளுடைய சமூக பெண்களிடத்துல ஏராளமான தவறுகள் இருக்கிறது. இன்னும் அந்த வசனத்தில நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் யாரிடத்துல அலங்காரத்தை வெளிப்படுத்தலாம், யாரிடத்துல அலங்காரத்தை வெளிப்படுத்த கூடாதுங்கிற ஒரு சட்டத்தை அல்லாஹ் சொல்றான். தன்னுடைய தந்தையாக இருக்கிறாரா ஒரு பெண் அலங்காரத்தை வெளிப்படுத்துவது தவறல்ல,
கணவனிடத்துல வெளிப்படுத்துவது தவறல்ல, மகனிடத்துல வெளிப்படுத்துவது தவறல்ல, தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனிடத்துல ஒரு பெண் அலங்காரத்தை வெளிப்படுத்துவது தவறல்ல. இப்படி உடன் பிறந்த சகோதரன் நமக்கு சொல்லப்பட்டா, ஆனா இன்னைக்கு நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? குடும்பத்துல சில நேரம் நம்மளுடைய சினிமா மக வந்தா, பெரியம்மா மக வந்தா, அவனும் எனக்கு அண்ணன் தானே, அவனும் எனக்கு தம்பி தானே. இந்த அண்ணன் தம்பின்னு சொல்றது அது நம்ம சும்மா உறவுக்காக நம்ம சொல்லக்கூடிய ஒண்ணு. ஆனால் இறைவன் அலங்காரத்தை வெளிப்படுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்ட நபர்கள்ல நம்ம சின்னமாமாக வருவானா, நம்ம பெரியம்மாமாக வருவானா? அப்ப அவர்களும் நமக்கு அந்நியர்களாக சொல்லப்பட்டிருக்கிற பொழுது அவங்களிடத்துல மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்ல கரெக்டா நடக்கிறோமா? அப்ப இப்படி நிறைய தவறுகள் பெண்களிடத்திலேயும் அந்த ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள்ல சில தவறுகள் இருக்கிறது. நாம் அந்த தவறுகளை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் பெண்களுக்கு அந்த ஒழுக்கத்தை போதிக்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு முறை ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய நபிமொழி சஹீஹுல் புகாரியில 3006வது நபிமொழியாக பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், லா யஹ்லுவன்ன ரஜுலுன் பி இம்ராத்தின், ஒரு ஆண் அந்நிய பெண்ணோடு தனித்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அதே மாதிரி வலா துசாஃபிரன்ன இம்ராத்துன் இல்லா வ மஅஹா மஹ்ரமுன், ஒரு பெண் பயணிப்பதாக இருந்தாலும், ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்குதுன்னா, ஒரு பெண் பயணிப்பதாக இருந்தாலும் மஹ்ரமான உறவு இல்லாமல் ஒரு பெண் பயணிக்க கூடாது. அந்த பாதுகாப்பான சூழலுக்கு ரசூலுல்லாஹி பிற்காலத்தில் அதுக்கு விளக்கம் கொடுத்துறாங்க. பாதுகாப்பான ஒரு சூழல் இருந்தால் ஒரு பெண் தனித்து பயணிப்பது குற்றம் இல்லைங்கிறாங்க. இந்த நபிமொழியில் என்ன சொல்லி காட்டுறாங்க? ஒரு பெண் பயணிப்பதாக இருந்தால் மஹரமான உறவோடு தான் பயணிக்க வேண்டும், மஹரமான உறவு இல்லாமல் பயணிக்க கூடாது. ரெண்டு முக்கியமான சட்டம். ஒண்ணு, ஒரு ஆண் அந்நிய பெண்ணோடு தனிச்சு இருக்க கூடாது. பயணமா போறதா இருந்தா தனக்கு ஒரு மஹரமான ஒரு உறவினரை வைத்துக் கொண்டுதான் பயணத்தை மேற்கொள்ளணும். ஆனா இன்றைக்கு அந்த தனிமைங்கிறது நம்மள்ட்ட எப்படி இருக்குது? சில நேரங்கள்ல பெற்றோர்களை என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய மகள்களை மார்க்கம் யாரை அந்நியர்கள் என்று சொல்லப்பட்டிருக்குதோ தன்னுடைய தங்கச்சி மகனோட காலேஜ்ல கொண்டு போய் விட்டுரு, ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுரு. இப்படி தங்கச்சி மகனோட ஒரு பெண்மணி தன்னுடைய மகளை அனுப்பி வைக்கிறாங்களே, தன்னுடைய தங்கச்சி மகனுக்கும் தன்னுடைய மகளுக்கும் இடையில உள்ள அந்த உறவு முறை அது மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த மஹரமான உறவு முறையா? அப்ப மஹரமில்லாத உறவு முறையாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் நாமளே இப்படி அவங்கள நீங்க பைக்ல அழைச்சிட்டு போங்க, ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போங்க, காலேஜுக்கு அழைச்சிட்டு போங்க என்கிற அளவிற்கு நம்முடைய சமுதாயம் வழிகாட்டுகிறது என்று சொன்னால், அப்ப அந்த விஷயத்தை நம்ம எந்த அளவுக்கு மீறி போய் நிக்கிறோம். அதே மாதிரி அந்த பயண விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்ன உடனே அந்த சஹாபி மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, உக்துதிப்து ஃபீ கஸ்வதி கதா வ கதா, நான் சில போர்க்களத்திற்கு வர்றதாக என்னுடைய பெயரை கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள்ட்ட சொல்லிட்டு, வ ஹரஜத் இம்ரஅதி ஹாஜத்தன், ஆனா என்னுடைய மனைவியோ ஒரு தேவைக்காக இப்ப வெளியூர் போக வேண்டிய நிலை வருது, நான் உங்களுக்கு இந்த போருக்கு வாரேன்னு பேர் கொடுத்துட்டேன், இப்ப அந்த போருக்கு வர வேண்டிய ஒரு கட்டத்துல நான் இருக்கிறேன், இந்த சந்தர்ப்பத்துல என்னுடைய மனைவி என்ன செய்யறாங்க, வேற ஒரு வெளியூருக்கு போக வேண்டிய ஒரு நிலை வருது, இப்ப நான் என்ன செய்யணும்? நான் போர்க்களத்திற்கு போறதா அல்லது நீங்க சொன்ன அடிப்படையில ஒரு பெண் மஹரமான ஒரு உறவோடு தான் அவங்க பயணத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, இதுல நான் எதை கடைபிடிப்பது என்று சொல்லும் பொழுது அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இதுஹப், நீங்க போங்க, ஃபஹுஜ்ஜ மஅ இம்ராஅதிக், உங்க மனைவியோடு சேர்த்து அந்த பயணத்துக்கு போங்க. நீங்க போர்க்களத்திற்கு பெயர் குறி கொடுத்திருந்தாலும் நீங்க போர்க்களத்துக்கு வர வேண்டாம், உங்க மனைவியோடு நீங்க அப்படி பயணத்திற்கு போங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைக்குள்ள அந்த ஒழுக்கவியல்ல எந்த ஒரு சட்ட சிக்கலும் விடக்கூடாது. இஸ்லாமிய சமூகம் முழுக்க அந்த ஒழுக்கத்தை ஆண்களா இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் முழுக்க ஒழுக்கத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கணும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எதிர்பார்த்தாங்களே. ஆனா இன்னைக்கு அந்த ஒழுக்கவியலை நம்ம தோற்று போய் நிற்கிறோமே. ஆண்களிடத்துல பல குறைபாடுகள் இருக்குது, பெண்களிடத்துல பல குறைபாடுகள் இருக்குது. அப்ப இவ்வளவு குறைபாடுகளோடு நாம் மறுமை நாளில் போய் நின்றால் நம்மளுடைய நிலை என்ன ஆகும்? அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஒழுக்க விஷயங்களை சற்று புரிந்து கொள்ள வேண்டும். அதுல மீண்டும் ஒன்று தெளிவுபடுத்திக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க அந்த மஹரமான உறவோடு தான் பயணிக்கணும்னு சொன்னது ஆரம்ப காலம். பின்னாடி ஒரு பாதுகாப்பான ஒரு நிலை இருந்தது என்று சொன்னால் அப்ப ஒரு பெண் தனியாக பயணித்துக் கொள்வது மார்க்கத்துல பிரச்சனை இல்லை. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க சொல்லுவாங்கன்னா, ஒரு முறை 2 சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள்ட்ட அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க வெளியே நிம்மதியா போக முடியறது இல்ல,
வழிப்பறி எல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமா நடக்குது, எங்க பொருளாதாரத்துல ஈஸியா பறிச்சுக்கிட்டுறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணும் பொழுது இன்னும் ரொம்ப வறுமையாவும் இருக்குது, ரெண்டையும் சேர்த்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ரசூலுல்லாஹ் பின்னாடி ஒரு காலம் வரும், அதுல சூழல் எப்படி மாறிடும். இப்ப நீங்க வறுமையை பத்தி முறையிடுறீங்களே, அந்த சந்தர்ப்பத்துல வறுமையே இருக்காது, மக்கள் எல்லாம் அந்த பொருளாதாரத்துல செழிப்புள்ள நபராக மாறிடுவாங்க. அடுத்து நீங்க வழிப்பறியை பத்தி இப்ப முறையிடுறீங்களே, பின்னாடி உள்ள காலம் எப்படி இருக்கும். ஒரு பெண் தன்னந்தனியாக தொலைதூர பயணம் ஹஜ்ஜுக்காக அவங்க என்ன செய்வாங்க, தன்னுடைய ஊர்ல இருந்து ஹஜ்ஜுக்காக வருவாங்க. தனியாக ஒரு பெண் ஹஜ்ஜுக்காக வருவாங்க. அந்த பெண்ணுக்கு எதற்கும் பயப்பட மாட்டாங்க. அந்த ஓநாயை தவிர்த்து வேற எந்த விஷயத்திற்கும் அடுத்த ஆண்களால் தனக்கு ஒரு பாதிப்பு வந்துருமோ என்கிற ஒரு பயம் அந்த பெண்ணுக்கு இருக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஒரு செய்தியை நமக்கு சொல்றாங்க. அப்ப அந்த செய்தியிலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்க முடியுது, ஒரு பாதுகாப்பான சூழல் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு பெண் தனித்து பயணம் செய்வது மார்க்கத்தில் பிரச்சனை இல்லை. ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருக்கிறது என்று சொன்னால் அப்போது ஒரு பெண் பயணம் செய்ய நேரிட்டால் கண்டிப்பாக தன்னோடு ஒரு மஹரமான ஒருவர் இருக்கணும். அப்ப இதுவெல்லாம் அனைத்தும் நமக்கு சொல்லப்பட வேண்டிய தேவை என்னவென்றால், இஸ்லாம் அந்த அளவிற்கு ஒழுக்கத்தை நமக்கு போதிக்கிறது. அப்ப அந்த ஒழுக்கம் சார்ந்து நமக்கு என்னென்ன சட்டங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதில் நம்மளிடத்தில் சில குறைகள் இருந்தாலும் அந்த அடிப்படை சட்டங்களை நாம் புரிந்து கொண்டு நாம் நம்மளுடைய சட்டங்களை கொஞ்சம் கரெக்டாக பேணி நடக்க வேண்டும். அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான ஒரு அடிப்படை, இன்றைக்கு நம்ம இபாதத்துன்னு எவ்வளவோ பல வணக்க வழிபாடுகளை செய்கிறோம். அத ஒவ்வொரு விஷயத்தையா உள்ள போனோம்னு சொன்னா அது நிறைய விலைக்கு கொண்டே போகலாம். தொழுகையில அதுல நாம எவ்வளவோ மைனஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நோன்பு நோக்கிறதுல அதுல எவ்வளவோ பல மைனஸ் நம்மள்ட்ட இருக்கிறது. இது போன்று மார்க்கம் சொல்லக்கூடிய எத்தனையோ பல அடிப்படைகள்ல நாம பல தவறுகளை செய்கிறோம். இப்படி ஒரு தவறு நம்மள்ட்ட இருக்குதுன்னா நாம இஸ்லாத்தினுடைய ஒரு பேசிக்க புரியாம இருக்கிறோம். என்ன பேசிக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், மன் அமில அமலன் ஃபலைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். இது ஒரு மிக முக்கியமான ஒரு அடிப்படை. இபாதத்துடைய விஷயங்களா இருக்கட்டும், நம்மளுடைய வாழ்க்கையில அனைத்து விஷயமா இருக்கட்டும், யார் ஒருவர் ஒரு நல்ல காரியத்தை செய்கிறாரோ அவர் செய்யக்கூடிய நல்ல காரியம் எப்படி இருந்து விட்டால் ஃபலைஸ அலைஹி அம்ருனா, அவர் செய்யக்கூடிய நல்ல காரியத்திற்கு என்னுடைய அனுமதி இருக்காது. நான் இப்படி செய்யுங்கன்னு அவங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன். நான் செய்யுங்கன்னு சொல்லாத ஒன்றை தனக்கு நன்மை கிடைக்கும் என்று ஒருவர் நினைத்து செய்தாலும் ஃபஹுவ ரத்துன், அந்த காரியம் ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கப்பட்டு விடும். நாம செய்யக்கூடிய அத்துணை நன்மைகளுக்கும் அல்லாஹ் தஆலா எப்ப கூலியை தருவானா? ஒண்ணு அது அல்லாஹ்வால் குர்ஆன்ல சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்கணும், அல்லது இறைவனுடைய தூதரால் வழிகாட்டப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கணும். இறைவனாலும் இறை தூதராலும் வழிகாட்டப்படாத ஒரு விஷயத்தை தனக்கு நன்மை கிடைக்கும் என்று நினைத்து செய்தால் அந்த காரியம் நிராகரிக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். இன்னும் அதே கருத்தை அல்லாஹ் குர்ஆனிலேயும் சொல்லுகிறான், வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனா, இஸ்லாத்துல இல்லாத ஒரு விஷயத்தை யார் தனக்கு நன்மை கிடைக்கும் என்று நினைத்து செய்கிறார்களோ, அப்படி நன்மை கிடைக்கும் என்று நினைத்து செய்யக்கூடியவர்களுக்கு ஃபலை யுக்பல மின்ஹு, அந்த காரியம் அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. வஹுவ ஃபில் ஆகிரத்தி மினல் ஹாசிரீன், இப்படி மார்க்கத்தில் இல்லாத காரியத்தை செய்யக்கூடியவர்கள் மறுமை நாள்ல நஷ்டவாளியாக இருப்பார்கள். அப்ப நம்ம மறுமை நாள்ல நஷ்டவாளியாக இருக்க கூடாதுன்னா நாம செய்யக்கூடிய அத்துணை நல்லறங்களும் அது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் இறைவன் சொன்ன இஸ்லாத்துல உள்ள ஒரு காரியமா இருக்கணும். இன்னைக்கு அப்படி இஸ்லாத்துல இல்லாத பிதஅத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த ரமலான் மாதத்துல செய்யக்கூடிய பிதஅத்தை எடுத்துக்கிடுங்க. பிறை 17 என்ன செய்வாங்க, பல இடங்கள்ல சிறப்பு பயான்களை ஏற்பாடு செய்வார்கள். கேட்டா இது பத்ர் சஹாபாக்கள் தினம், பத்ர் சஹாபாக்கள் தினம்னு சொல்லி பள்ளிவாசல்ல சிறப்பு பயான்களை ஏற்பாடு செஞ்சு அன்றைய தினம் சிறப்பான ஒரு வணக்கங்கள் என்று ஒரு சில வணக்கங்களை உருவாக்குறாங்களே, இது யாரு கற்றுத்தந்தது? பத்ர் சஹாபாக்கள் தினம்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி ஏதாவது ஒரு தினத்தை நமக்கு சொன்னாங்களா? பத்ர் போர் எப்ப நடந்துச்சு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு ஹிஜ்ரி 2ல நடந்தது. ஹிஜ்ரி 2ல நடந்த போரு, அதற்கடுத்து ஹிஜ்ரி 10 வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருடமும் அந்த ரமலான் மாதத்தை அடைகிற பொழுது, அதுல பிறை 17 அடைகிற பொழுது அந்த பத்ர் சஹாபாக்கள் தினம்னு ஏதாவது செஞ்சாங்களா? ஆனா இன்னைக்கு ரமலான்ல அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறோமே. அதே மாதிரி இந்த கடைசி 10ல என்ன செஞ்சாங்க அல்லாஹ்வுடைய தூதர்? கடைசி 10 முழுக்க வணக்க வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு வணக்க வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னா, இதா தஹலல் அஷ்ரு, ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 நாட்கள் வந்து விட்டால் அந்த இரவு முழுக்க அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இரவை வஹியா லைலஹு, அந்த இரவுக்கு உயிரோட்டம் கொடுப்பார்கள்.
வைகல அகலஹு, தூங்கி கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய குடும்பத்தார்களும் எழுப்பி விட்டு அந்த கடைசி 10 இரவுகளிலேயும் வணக்க வழிபாடுகள் செய்ய சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கடைசி 10ல தான் லைலத்துல் கத்ர் இரவு, குறிப்பா அதுல ஒற்றைப்படையில தான் லைலத்துல் கத்ர் இரவு. ஆனா இன்னைக்கு அதை நம்ம எப்படி ஆக்கி வச்சுட்டோம், நம்ம சமுதாயம் எப்படி ஆக்கி வச்சிருக்குது. நம்ம மர்கஸுக்குள்ள நம்ம பார்க்கலாம், 21வது நாள் எடுத்து பாருங்க, 23, 25 மத்த நாள் எடுத்து பாருங்க. ஆனா 27வது கிழமைக்கு மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் நம்ம நிகழ்ச்சியில வந்து உட்கார்ந்தோம்ல, பார்க்காத பல ஆட்கள் உள்ள உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க, தொழுகைக்கு பார்க்காத பல ஆட்கள் உட்கார்ந்துட்டு வந்திருப்பாங்க. ஏன், அந்த 27வது கிழமை தான் லைலத்துல் கத்ர் இரவு, அதுதான் 1000 மாதத்தை விட சிறந்த இரவு. அப்படி 27வது கிழமை தான் லைலத்துல் கத்ர் இரவுன்னு யாரு சொன்னது? அப்ப நாமளா ஒரு விஷயத்தை முடிவு செய்து விட்டு நாம இதுதான் லைலத்துல் கத்ர் இரவுன்னு வணக்க வழிபாடு செய்து விட்டால், இன்னும் அன்றைய தினங்கள்ல பல பள்ளிவாசல்கள் என்ன செய்வாங்கன்னா தஸ்பீஹ் தொழுகை தொழுக வேண்டும் வலியுறுத்துவார்கள். ஒவ்வொரு ரக்காயத்திலையும் 100 தடவை தஸ்பீஹ் சொல்லணும், ருக்குவுல தஸ்பீஹ் சொல்லணும் 100 தடவை, சுஜூதுல 100 தடவை தஸ்பீஹ் சொல்லணும் என்று இப்படி தஸ்பீஹ் தொழுகை என்று உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அந்த தஸ்பீஹ் தொழுகை யாரு சொன்னது, யாரு கற்று தந்தது? அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில தஸ்பீஹ்னு ஏதாவது ஒரு தொழுகையை சொல்லி தர்றானா? இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எத்தனையோ தொழுகையை சொன்னாங்களாங்க. ஃபர்ல் தொழுகையை பத்தி பேசுறாங்க, அதுக்கு முன்பின் சுன்னத் தொழுகையை பத்தி பேசுறாங்க, பள்ளிவாசலுக்கு வந்த 2 ரக்காய் தொழுங்கன்னு பேசுறாங்க, பெருநாள் தினத்துல தொழுங்கன்னு பேசுறாங்க, மழை வேண்டி தொழுங்கன்னு பேசுறாங்க, கிரகணம் பிடிக்குதா அந்த தொழுகை நிறைவேற்றுங்கன்னு பேசுறாங்க. இப்படி பல்வேறு தொழுகைகளை சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் தஸ்பீஹ் தொழுகைன்னு எதையுமே நமக்கு கற்றுத்தரலையே. ஆனா இன்னைக்கு நாம என்ன செய்யறோம், நமக்கு நன்மை வேணும், நாம அல்லாஹ்விடத்துல உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டும் என்று சொல்லி இந்த ரமலான் மாதத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கத்துல இல்லாத பல விஷயங்களை கடைபிடிக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறோமே. அப்ப இந்த ரமலான் மாதமாக இருந்தாலும் சரி, ரமலான் அல்லாத நாட்களில் செய்யக்கூடிய காரியமாக இருந்தாலும் சரி, நாம் இந்த மார்க்கத்தில் உள்ள எந்த ஒரு காரியத்தை நாம் செய்து அது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரை, நீங்கள் செய்யக்கூடிய அந்த காரியம் நான் சொன்ன ஒரு காரியமாக இருக்கணும், இஸ்லாத்துல சொல்லப்பட்ட ஒரு காரியமாக இருக்கணும். இஸ்லாத்துல சொல்லப்படாத காரியங்களை நீங்களாக புதிதாக உருவாக்கி செய்தால் அந்த காரியங்கள் அனைத்தும் நிராகரிக்கப்படும் என்று சொன்னார்களே. இந்த அடிப்படையை நாம் புரிந்து விட்டால் ஏராளமான பிதஅத்துகளில் இருந்தும் நாம விலகி வந்துடலாம். இப்படி நம்மளுடைய மார்க்கம் சொல்லக்கூடிய அத்துணை அடிப்படைகளையும் நாம அதை முறையாக புரிந்து கொண்டு அதை நம்மளுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்னால் இறைவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு உண்மையான முஸ்லிம்களாக இந்த உலகத்துல வாழலாம். மறுமை நாளிலேயும் அல்லாஹ்விடத்தில் அதிகமான கூலியை பெறக்கூடிய நன்மக்களாக மாறலாம். இறைவன் இப்படிப்பட்ட அனைத்து காரியங்களையும் முறையாக கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக என கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அந்த 2 மணி